தாலி இருக்கும்போது அப்பாவே கூட இருக்கிறதா சொல்லுவேன். அம்மா, அப்பாவை தொலைக்கிற மாதிரி நீ என்கிட்ட கொடுக்குறியேம்மா. இல்ல கையல், உங்க அப்பாவே இருந்திருந்தாலும் ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு உதவி பண்ணணும்னு நினைச்சிருப்பாருல்ல. அப்படி இதை அவரே உதவி பண்றதா நினைச்சு நீ ஏத்துக்கோ. ஆத்திர அவசரத்துக்கு இந்த நகையெல்லாம் நீ வை. இதுல வர பணத்தை வச்சு ஒரு ஆபீஸ் பார்த்து டிராவல்ஸ் வைக்கிறதுக்கான வேலைய பாருங்க. முடியாது, வேண்டான்னு மட்டும் சொல்லாத கையல். ஒரு விஷயத்த நீங்க எல்லாருமே புரிஞ்சுக்கணும். நீங்க எல்லாருமே இப்படி நகையை கொடுத்து எழிலுக்காக உதவி பண்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா என் எழிலுக்கு நான் எந்த தர்ம சங்கடத்தையும் கொடுக்கணும்னு நினைக்க மாட்டேம்மா. கண்டிப்பா இந்த விஷயம் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல அவனுக்கு தெரிஞ்சா அவன் ரொம்ப வருத்தப்படுவான். அம்மா, நமக்கெல்லாம் கஷ்டம் கொடுத்துட்டதா நினைச்சு அவன் ஃபீல் பண்ணுவான். அப்புறம் இந்த தொழில்ல ஈடுபடா இருந்து முன்னேறணும், ஜெயிக்கணும்னு யோசிக்காம இந்த நகைக்காக, நீங்க பண்ண உதவிக்காக அவன் ஏதோ ஒண்ணு பண்ணணும்னு நினைப்பான். கயல், அக்கா, தப்பா எடுத்துக்காம இந்த நகையெல்லாம் நீங்களே வச்சுக்கோங்க. ஒருவேளை பணம் கிடைக்காத பட்சத்துல நானே உரிமையா உங்க எல்லார்கிட்டயும் கேட்டு வாங்கிக்கிறேன். சரியா? இத நீயே வச்சுக்கோ கையல். சொன்னா நீ கேளு. வச்சுக்கோ கையல். நீ மூர்த்தி, புடி வச்சுக்கோ. என்ன? அண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ். ஆனந்தி, செயின கழுத்துல போடு. வேண்டாம் அக்கா, வச்சுக்கோ. புடிடி. என்னக்கா? இந்த அண்ணி, நான் சொல்றத கேளுங்க அண்ணி. தேங்க்யூ.